2026ஆம் ஆண்டு இயற்கை சீற்றங்கள் அப்படி தொடர்ந்து நம்ம இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறோம். 2026ல பொதுவா மக்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும், அதுல நம்ம எவ்வாறு நம்ம தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாசத்துல ராகு பகவான் பயிற்சி அடைகிறாரு. அந்த பாவம் 10ஆம் பாவம். அந்த பாவத்துல செவ்வாயும் உச்சம் அடைந்து ராகுவோட சேர்றாரு. காலத்துக்கு 4ஆம் இடத்துல குரு பயிற்சி அடைஞ்சு 10ஆம் பாவத்தை பார்வை செய்கிறாரு. அந்த குரு பகவானோட கேதுவும் இணைகிறார். அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது கேது எப்பவுமே ஆன்மீக பயணத்தை குறிக்கும், தொலைதூர பயணத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கும். அதே போல் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா சர்ப்பம் எப்படி நீளமாக இருக்குதோ அதே போல் ரயிலும் நீளமாக இருக்கும். கனரக வாகனங்கள் விபத்துக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா செவ்வாய் கனரக வாகனத்துக்கு அதிபதியாகவும் இருக்கிறார். அதே போல் கனரக வாகனத்தில் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புகள் அங்கங்கே விபத்துகள் ஏற்படுறதுக்கான தன்மைகள் இருக்குது. அதே போல் ட்ரெயின் எலக்ட்ரிக்கல் ட்ரெயினில் மின்சார பாதிப்புனால விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த 2026 இருக்கிறது. அதனால் முடிந்த அளவு தொலைதூரம் பயணம் செய்பவர்கள் கவனமாக செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனத்தில் இயக்கக்கூடியவர்கள், ட்ரெயின் ஓட்டுநர்கள், தொலைதூர லக்கேஜ் ஏற்றிட்டு போகிற வாகனங்கள், லாரி, இது போன்ற வாகனங்கள்லாம் இயக்கக்கூடியவர்கள் இந்த 2026ல் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய வாகனம் பஸ்ஸு. அப்போ இந்த பஸ்ஸு கூடமே தொலைதூரத்தில் பயணிக்கக்கூடிய ட்ராவல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இந்த ட்ராவல்ஸுகளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டிரைவர்கள்லாம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களும் வேலை செய்பவர்களும் கூட கொஞ்சம் கவனமாக செய்வது நல்லது. முடிந்த அளவு வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த மின்சாரம் சம்பந்தப்பட்ட இடத்துல எளிதில் தீப்பற்றக்கூடிய அமைப்பு வீட்டில் வைக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இயற்கையான சீற்றங்கள் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிந்த அளவு தங்களை தானே பாதுகாத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. 2026 அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய விதத்தில் மாற்றங்களும் அதே போல் நிறைய விதத்தில் ஏற்றங்களும் இருக்கின்றன. நன்றி.